அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம வந்துட்டு ரேஷன் கடை ஜாப்க்கான முக்கியமான ஒரு தகவல் கிடச்சிருக்குங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ரிசல்ட்டை வந்துட்டு இன்னும் 2 மாதத்துக்கு தள்ளி வச்சுருக்காங்க. ஆனால் இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனாக இன்னும் வெளியாகலைங்க. இது எனக்கு கிடைச்ச ஒரு நம்பகமான தகவல். என்ன காரணத்தினால தள்ளி வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா, இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ண ஒரு சில நாட்கள்லேயே பெஞ்சல் புயல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் இன்னமும் ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் எதுவுமே முடியாமல் அப்படியே நிற்கிதுங்க. குறிப்பாக கடலூர், விழுப்புரம், சென்னை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் வந்து நேர்காணல்ங்கிறது நடக்காமல் அப்படியே நிற்கிறதுனால மற்ற முடிஞ்ச மாவட்டங்களோட முடிவுகளையும் நிறுத்தி வச்சுருக்காங்க. என்ன காரணத்துக்காக நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அவ்வாறு மற்ற மாவட்டங்களோட முடிவுகளை வெளியிடும் பட்சத்தில் அது விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு அதிருப்தியையும் அரசின் மீதான நம்பகத்தன்மையை கெடுக்கக்கூடிய வகையிலையும் அமையுங்கிறதுனால அரசு இந்த முடிவை எடுத்திருக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அரசு ஆளாகக்கூடாது அப்படிங்கிறதுனால 38 மாவட்டமுமே முழுமையாக நேர்காணல் முடியணும் அப்படிங்கிறதுக்காக அரசு இந்த முடிவை எடுத்திருக்கலாம். மேலும் விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் பணிக்கான ரிசல்ட்டு அப்புறம் இந்த ஒத்திவைப்பு பற்றிய தகவல்களை அரசு கூடிய விரைவில் ஒரு அறிவிப்பாக வெளியிடலாங்க. இதை பற்றிய மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் இணைந்திருங்க. அப்போதாங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நன்றி.